ஒரு கட்சி தலைவர் அவர் முன்னால் ஒருத்தன் போய் டூ வீலரை நிறுத்துறான், அப்ப அவருடைய பாதுகாப்பு என்னன்னு எவனும் கேள்வி கேட்கல. திருமாவளவன் ஏன் இறங்கி வந்து அதை தடுக்கலங்கிறான். இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னா அப்படி கேள்வி எடுப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இறங்கல, என்ன அவன் யாரு, என்ன சாதி, என்ன மதம் ஒன்றும் தெரியாது. போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடியில்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல, 4 தட்டு தட்டினாங்க. அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வலிக்குது ஒரு நாடகம் ஆடுறான். முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். உடனே திருமாவளவன் அடிக்க சொன்னாரு. அடங்க மருந்து தான் சொல்லியிருக்கேனே தவிர என்ன நான் வந்து எந்த இடத்திலுமே வன்முறையை தூண்டியதில்லை. அடங்க மருங்கிறது ஒரு அரசியல். எச் ராஜா ஒரு படத்தில் நடிச்சுக்கிறாரு. நான் அடங்க மறு அத்துமி இருக்கும்பலா அப்படின்னு ஒரு போலியா ஒரு மீசை வச்சுக்கிட்டு போலியா ஒரு வீரன். சினிமாவில் தான் எப்படி பேச முடியும்? வெளியே வந்து பேசிப்பாரு, பேச முடியாது. சரி, சினிமாவிலேயே எங்களை பத்தி நீங்க பேச வேண்டிய நிலை வந்திருக்க, பேசு. திருமாவளவனை மனசுல வச்சுட்டு தான் படம் எடுக்கணுங்கிற நிலை உருவாயிருக்குல்ல. திருமாவளவன் மனசுல வச்சுட்டு தான் வசனம் எழுதணுங்கிற நிலை உருவாயிருக்குல்ல. திருமாவளவன் பேசின அந்த முழக்கத்துக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல ஒரு ஆளை போட்டு வேஷம் போட்டு உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களே, பேசு, இன்னும் பேசிட்டே இருங்க, திரைப்படங்களில் பேசிட்டே இருங்க. அடங்க மறுன்னா என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும். அது ஒரு கோட்பாடு, அது ஒரு கோட்பாட்டு முழக்கம். அது வன்முறையை தூண்டுகிற முழக்கம் அல்ல. எந்த இடத்திலும் யாரையும் நான் அடின்னு சொல்லி அந்த இடத்துல வன்முறையை தூண்டுன்னு சொன்னது கிடையாது.